இன்னைக்கு Feb 14 வேலண்டைன்ஸ் டே. இந்த நாள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி போயிருக்கும். எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? டேய், அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ யாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. என் பேர் ஆர்கே. சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் வீரவாநல்லூர். இப்போ சென்னையில் ஒரு 3 வருஷமா ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்ல சம்பளம், நல்லா கான்ஃபிடென்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்ததான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏன்னா சென்னை பெரிய ஊர், அதை தாண்டி பல பேர், பல விதமான மக்கள். இங்கெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்றத தாண்டி பசங்க பொண்ணுங்கெல்லாம் ஒன்றா சுற்றுறாங்க இங்கே. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் சின்ன வயசுலேருந்து பாய்ஸ் ஸ்கூலு, பாய்ஸ் காலேஜுன்ட்டு பெருசாக பொண்ணுங்க வாடையே கிடையாது. ஏன்னா வீட்டுக்கும் ஒரே பையனா, கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பெருசாக பழகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஜோவியலாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளால் செட் பண்ணிக்க முடியுமா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. சரி, இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறேன். போய் பார்த்தா 17 மாடி பில்டிங்கு. இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இதுக்கு மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த பில்டிங்கில் நம்ம வேலை பார்க்க போகிறோமா அப்படின்றத தாண்டி சுற்றி பார்க்குறேன். எல்லாருமே டிப்டாப்பாக பயங்கரமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இங்கெல்லாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா, நம்மளாம் இவங்க சேர்த்துக்க மாட்டாங்கப்பா, நம்மளாம் இவங்க ஒதுக்கிடுவாங்கப்பா அப்படின்ற பயத்தில் இந்த இடமே நமக்கு வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிடலான்ட்டு திரும்புகிறேன். அப்போ ஒரு குரல். அவங்க தான் பவித்ரா. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த கம்பெனி நான் வேணாம், நான் என் சொந்த ஊருக்கே போயிடலாம்னு நினச்சனோ அதே கம்பெனியில் தான் அவங்களும் வேலைக்கு ஜாயினிங். ஸோ எப்படி போகணுன்ட்டு என்கிட்டே கேட்குறாங்க. எனக்கு உடனே எனக்கும் தெரிலங்க, அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் எந்த வேலையே வேணான்ட்டு வெளில போகலான்னு பார்த்தனோ அந்த குரலை கேட்டு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சுது. அன்றைக்கி அந்த குரல் கேட்கும்போது எனக்கு தெரியாது இந்த குரல் என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக பவித்ரா. ஏண்டா ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்க, பார்த்ததுக்கே லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டினா பார்த்ததால மட்டும் சொல்ல முடியாது. அதை தாண்டி பவித்ரா என் லைஃப்க்கு கிடைச்ச ஒரு ஏஞ்சல்னு சொல்லணும். ஏன்னா லைஃப்பில் ஒரு மொமெண்ட்டில் எல்லாருக்குமே ஒரு பொண்ணு ஸ்பெஷலாக இருப்பாங்க. முக்கியமாக ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அம்மா தான். அப்படி இருக்கும்போது நான் 8th படிக்கும் போதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா பெருசாக ஒரு கேப்பு, அம்மா பாசம் இல்லாமல் நானே எங்கள் அப்பா மட்டும்தான், இதே மாதிரியே தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க நம்ம லைஃப்பில் வராங்கன்னும் போது அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி பவித்ரா மேலே ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க நம்ம லைஃப்க்கு எப்போ வேணால் வரலாம். அது எப்போ காதலாக மாறுச்சுன்னு ஒரு தருணம் இருக்கும்ல. எனக்குமே பவித்ரா மேலே எப்போ அது லவ் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும்போது ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் ஒரு மாதிரி வேலைலாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட்டு நமக்கே தெரியாமல் ஒரு சில தப்பு நடக்கும்ல. அந்த தப்பு எங்கள் டீம் ப்ராஜெக்டை லைட்டாக பாதிச்சிருச்சு. லைட்டாக இல்லை, கொஞ்சம் பெருசு தான். ஆனால் அதுக்கு என்ன வார்ன் பண்ணி கூட விட்டுருக்கலாம். எங்கள் டிஎல் எங்கள் ஃப்ளோரில்ங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, 300 பேர். 300 பேருக்கு நடுவில் எப்படின்னா கேபினில் உட்காந்துடுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் டெய்லி. ஆனால் அவ்வளோ பேருக்கு மத்தியில் அன்றைக்கி அந்த தப்பு நடந்துருச்சுன்ட்டு என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டிருப்பேனான்னு கேட்டால் தெரியவே இல்லை. ஒரு மாதிரி சமகாண்டா இருந்தது. இதுக்குதான் நம்ம வாழ்கிறோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சுட்டார். அவ்வளோதான், நம்மளை அவமானப்படுத்திட்டார். இதோடு நமக்கு இதெல்லாம் வேணாம், நமக்கு இது செட் ஆகாது, இனிமேல் இந்த சென்னை வாழ்க்கை வேணாம், ஐடி கம்பெனி வேணாம், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலான்ட்டு ரெசிக்னேஷன் மெயில் பண்ணலான்ட்டு என் கேபினில் உட்காந்து மெயில் டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே இது வேணான்னு சொல்லி போனனோ ஒரு குரல் கேட்டதில்ல. அந்த வாட்டி லைஃப்பில் ஒரு விஷயம் ஒரு சமயம் நம்மளை துரத்திட்டு தான் இருக்கும். ஆனால் துரத்துற எல்லா வாட்டியுமே நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா லைஃப் ஃபுல்லாக ஓடிட்டே மட்டும்தான் இருக்கணும். நீ திரும்பி நின்று பார், அது சரியாயிடும். கொஞ்ச நாள் தான். தப்பு பண்ணால் சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்ல, அதை பண்ணு. ஆப்வியஸாக உன்னை திட்டினவங்க கூட உன்னை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இது சொல்லும்போது ரொம்ப நார்மலாக இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. மேபி இப்போ 3 வருஷம் கழிச்சு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்ககிட்ட சொல்கிறேன்னா மேபி அதுக்கு ஒரு சின்ன புள்ளி அதுவாக கூட இருக்கலாம். ஸோ நான் வேணாம் அப்படின்ட்டு எந்த விஷயத்தை தாண்டி இது நமக்கு வேண்டாம் ஓடணும் அப்படின்னு நினச்சனோ திருப்பி அந்த இடத்துல இங்கே நின்று நீ சண்டை போடு அப்படின்னு சொன்னது பவித்ரா தான். ஸோ அது சொல்லும்போது எனக்கு ஆப்வியஸாக எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான்.
ஏன்னா 8th அப்புறம் இந்த மாதிரி வந்து என் லைஃப்ல வந்து எனக்கு மோட்டிவேட் பண்றதுக்குன்ட்டு வந்து இந்த ஒரு மொமெண்ட்லேயே இவங்க நம்ம கூட இருக்கும்போது நமக்கு இவ்வளோ தைரியம் வருது. லைஃப் ஃபுல்லாக இவங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். ஆனால் அந்த ஆசை காதலாக மாறும்னு நீ நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இது காதல்னு தெரிஞ்சிருச்சு. பவித்ரா கிட்ட எப்படின்னா நம்ம லவ்வை சொல்லிடணுன்ட்டு பல டைம் ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி ஒரு விதமான தடங்கள்ன்ற தாண்டி பயம்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளை மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு பேசுகிறதே பெரிய விஷயம். ஆனால் இவ்வளோ அழகான பொண்ணு நம்மளை பேசி பழகி கேர் பண்ணி நமக்குன்னு ஒன்றுனா துடிச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் உண்மையிலேயே ஸ்பெஷலாக தானே இருக்கும். ஸோ எப்படின்னா பவித்ரா கிட்ட லவ் சொல்லிடணுன்ட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 22 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பேன். எல்லா வாட்டியுமே ஃபெயிலியர் தான். என் ஆஃபீஸ்லேயே நிறைய பேருக்கு தெரியும் நான் பவித்ராவை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவங்களாம சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் தான் ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருப்ப, வேற யாருன்னா ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க கமிட் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ, நீ பயந்தாங்கோலி, நீ கோலை, ஒன் சைடாக லவ் பண்ணுறதெல்லாம் லைஃப் ஃபுல்லாலாம் இருக்காது, இந்த மாதிரிலாம் பல விஷயம். இதெல்லாம் கேட்கும்போது லைட்டாக கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒன் சைடு லவ்லேயுமே நிறைய விஷயம் இருக்கு. அவங்கள ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும், அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே பேசவே தேவையில்லை, அவங்க லுக்கு ரேண்டமாக பார்க்கும்போதே என் மேலே லைட்டாக பட்டாலே அந்த டேவே ஒரு மாதிரி பூரிச்சிடும். அது தாண்டி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணி சேர்ந்து நாளைக்கு வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஒன் சைடு லவ்ல பிரேக்கப்புக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. நிறைய வாட்டி பயம் வரும், நம்மளால வந்து பவித்ரா கூட வேற யாருன்னா வச்சு பாத்திர முடியுமா அப்படின்ட்டு. பண்ணிட்டே இருக்கலாமே, மேபி நான் சொல்லி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு வழியை தாங்கவே முடியாது. அதுக்கு சொல்லாமே நான் சந்தோஷமா காதலிச்சுட்டே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு கூட February 14 அவங்ககிட்ட எப்படின்னா லவ்வை சொல்லிடணுன்ட்டு முயற்சி பண்ணேன். ஆனால் சத்தியமா முடியல. பார்க்கும்போதே ஒரு பதட்டம் வருது, அது ஏன் வருதுன்னே தெரில. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் அதான் ஈஸியாக சொல்லிடலாம், லவ்வை சொல்றதுக்கெல்லாம் பயப்படுறோம், வாழவே தகுதி இல்லை அப்படின்ட்டுலாம். அவ கண்ணை பார்க்கும்போது டோட்டலாக எல்லாமே மறந்துடுது. நான் என்னங்க பண்ணுறது? எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க, அது 90s கிட்டா இருந்தாலும் சரி, 2K கிட்டா இருந்தாலும் சரி. இந்த வேலண்டைன்ஸ் டே என்னோட ஒன் சைடு லவ் அப்படியே ஒன் சைடு லவ்வாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஒன் சைடு லவ்வர்ஸ் இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒன்று தான், இன்னைக்கு வேணால் நம்ம லைஃப் இப்படி இருக்கலாம், பட் லைஃப் லாங் இதே மாதிரி இருந்துருமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாள் நமக்கு செட் ஆகிடும், வந்துடும். அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளோட ஒன் சைடு லவ்ன்றதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த வேலண்டைன்ஸ் டே எனக்கு இப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை நீங்கள் சொல்லுங்கள்.